FTP நேயருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அப்கமிங் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எதுன்னு நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது பொதுவாக மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழ்நாடு தான் கொஞ்சம் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்க பகுதின்ற ஒரு பார்வை இருக்குது. சென்னை மண்டலம், கொங்கு மண்டலத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தென் தமிழ்நாட்டில் பெருசாக வளர்ச்சி இல்லை அப்படின்ற பார்வை இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கிற விதமா அரசு என்னென்ன உட்கட்டமைப்பு திட்டங்கள் தென் தமிழ்நாட்டில் பிளான் பண்ணியிருக்குன்றது நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மொத்தம் 8 ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றது நான் வீடியோ பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்லி தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட். அதாவது இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டையில் ராக்கெட் லான்ச் சென்டர் பார்க்குறோம்ல, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் வந்து இந்திய அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்ரீஹரிகோட்டாவை விட ஒரு கம்மியான கெப்பாசிட்டியாக ஸ்மாலர் சைஸ் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் போர்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஒட்டி ஒரு ஸ்பேஸ் டெக் பார்க்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க குலசேகரப்பட்டினம் பகுதியில். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணோம். தூத்துக்குடி மாவட்டமே, தூத்துக்குடி கடலூர் பகுதியை ஒரு ஸ்பேஸ் டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பெரிய ஒரு அடையாளமாக இது மாறலாம். ஏற்கனவே 5500 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஸ்பேஸ் டெக் பார்க். அதாவது இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக தேவைப்படும் உபகரணங்கள் உற்பத்தி செய்வதற்காகவே ஒரு 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 தொழில் பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இந்த பகுதியில். நம்பர் 2, தூத்துக்குடி ஹார்பர் அப்கிரேட். அதாவது தூத்துக்குடி ஹார்பர் தான் தென் தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு துறைமுகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது பெரிய துறைமுகம் தூத்துக்குடி ஹார்பர். தூத்துக்குடி ஹார்பரோட அப்கிரேடுக்கு வந்து நிறையவே பிளான் பண்ணி இருக்கு. ஒரு அவுட்டர் ஹார்பர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா சக்சஸ் ஆச்சுன்னா கொலம்போவோட கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைச்சிரும். இது இல்லாம ஒரு 2 மிகப்பெரிய ஒரு ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பிளான் இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் அப்புறம் மஸ்தான் டாக் 2 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிற மேஜர் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி பிளான் பண்ணிருக்கு. இது மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தூத்துக்குடி வட பகுதியில பெரிய அளவுக்கு இந்த ஷிப் பில்டிங் கம்பெனி, ஷிப் பில்டிங் பேஸ்ட் ஆக்சசரிஸ் நிறைய அளவு டெவலப் ஆகும். எக்ஸ்போர்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய வரும். இந்த 2 ஷிப் பில்டிங் யார்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டே மொத்தம் 80,000 கோடி செலவுல இருக்கு. இந்த கொச்சின் ஷிப்யார்டும் மஸ்தான் டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 3வதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வந்து யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது 2 சேர்த்து கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிக்கலாம். ஒருவேளை இந்த கூடன்குளம் யூனிட் 3 and 4 முடியும் பட்சத்தில் தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு மின்மிகை மாநிலமாக ரீசெண்ட் டைம்ஸ் இருக்கு. இது மேலும் ஒரு எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பெரிய பூஸ்ட் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இது. அதே தென் மாவட்டத்தை பொறுத்தவரை. 4வதா தென் தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற மதுரையில் இருக்கிற மெட்ரோ திட்டம். சென்னையில மெட்ரோ திட்டம் ரொம்ப விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே phase 1 முடிச்சிட்டாங்க. phase 2 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கு. சென்னையை அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, அது 2 இடங்கள்ல மெட்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. மதுரையில வந்து திருமங்கலம் முதல் ஒத்தக்கடைக்கான மெட்ரோ லைன் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கை பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 10,000 கோடி செலவில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இந்த டிபிஆர்லாம் முடிச்சு மத்திய அரசுக்கு இப்போ ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த மெட்ரோ திட்டம் முடியும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு வந்து மதுரை திருமங்கலம் ஏரியால பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கம்பெனிஸ் நிறைய வரும். டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் மதுரை வந்து ஒரு டூரிஸ்ட் ஹப்பா இருக்கிறதால டூரிசம் பெரிய அளவு பூஸ்டா இருக்கும் இந்த மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டால. அடுத்து மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ 2 நாள் முன்னாடி தான் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். மதுரை ஏர்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அறிவிக்கும் போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே நிறைய வளர வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஏர்போர்ட்டில் நிறையவே எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்ஸ் நடத்தலாம். இப்போ மதுரை ஏர்போர்ட்டை பொறுத்தவரை இந்த ரன்வேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
ஏர்போர்ட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ ரன்வே எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் பண்ணாதான் பெரிய லார்ஜ் இன்டர்நேஷனல் ஏர்கிராஃப்ட்ஸ், கார்கோ ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி கார்கோ டெர்மினலும் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 10 மில்லியன் பேசஞ்சர்ஸ் மதுரை ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மதுரை பகுதிக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கூட. மதுரை பகுதியில் இந்த ஏர்போர்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா சவுத் தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டாக தான் அது இருக்கும், மேஜர் இன்டர்நேஷனல் டெர்மினலாக இருக்கும்ன்றத சவுத் தமிழ்நாடுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இந்த ஏர்போர்ட் கொண்டு வரும். ஆறாவதா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து தாமிரபரணி, நம்பியார் இந்த 2 ரிவர்ஸ் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் பிளான் பண்ணி, இது ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான். இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கிடைக்குதுன்னு தெரியல. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல கொஞ்சம் கீனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இது ரொம்பவே ஒரு பிளானிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா சவுத் தமிழ்நாட்டில் இருக்க அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம், தாமிரபரணி ஆறுல வந்து மழை காலத்துல வந்து ஏகப்பட்ட தண்ணி வந்து எக்ஸஸா இருக்கு, அது கடல்ல வீணா கலக்குது. ஸோ தாமிரபரணி, நம்பியார் இந்த ரிவர்ஸ் நம்ம இணைக்கும் பட்சத்தில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்துல வந்து எல்லா இரிகேஷன் பெரிய அளவுக்கு பூஸ்டா கொடுக்கும். ஏழாவதா இந்த ரெனியூபிள் எனர்ஜி சார்ந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இருக்கு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி காரிடாரா இந்த 2 மாவட்டங்களை கருதுறாங்க. இதனால என்னன்னா, இப்ப விண்ட் எனர்ஜி ஏகப்பட்ட விண்ட் மில்ஸ் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க, சோலார் எனர்ஜிஸ் அங்க இருக்கு. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா வந்து கிரீன் ஹைட்ரோஜன் எனர்ஜி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பெருசா திருநெல்வேலியில வந்து ரீசெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல சைன் ஆயிருக்கு. தென் தமிழ்நாடுன்றது இந்தியாஸ் கிரீன் எனர்ஜி கேபிட்டலா கூட மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெனியூபிள் எனர்ஜி பெரிய அளவுக்கு இங்க இந்த பகுதியில் பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எட்டாவதா ராமேஸ்வரம் ஏர்போர்ட். அதாவது ராமேஸ்வரம்ன்றது மிகப்பெரிய டூரிஸ்ட் சென்டர் மட்டும் இல்ல, ஒரு ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒரு சென்டர். எல்லாரும் காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வரணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை நிறைய பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ மத்தியில் பாஜக ஆளுவதால் அவங்க இந்துத்துவ பெரிய அளவு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹிந்து ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்க சைட்ஸ்ல வந்து கனெக்டிவிட்டி பெரிய இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ராமேஸ்வரம் ஏர்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சைட் ஐடென்டிஃபிகேஷன் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. அந்த ராமநாதபுரம் பக்கத்தில் கீழக்கரை பகுதியில் ஒரு சைட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா தான் ஆரம்பத்தில் இருக்கும். பட் ராமேஸ்வரம் டூரிஸ்ட் வந்து ஆண்டுக்காண்டு அதிகரிக்கும் பட்சத்தில் இது பெரிய அளவு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா ராமேஸ்வரம் நம்ம போனாலே தெரியும், இந்த கோயில்ல வட இந்திய டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த டூரிஸ்ட் டார்கெட் பண்ணி தான் இந்த ராமேஸ்வரம் ஏர்போர்ட் வந்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷனுக்கு வரும் பட்சத்தில் எந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கு இது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பூஸ்டா கொடுக்கும். இப்ப நான் லிஸ்ட் பண்ண இந்த 8 திட்டங்களும் பார்த்தேன், பல்வேறு செக்டர்ஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பேஸ் ஹப் ஆகட்டும், ஒரு மேரிடைம் ஹப் ஆகட்டும், ஒரு மெட்ரோ திட்டம் ஆகட்டும், ஏர்போர்ட் பேஸ் திட்டம் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டோட பெரிய ஒரு ஃபீச்சர் என்னன்னா, தமிழ்நாட்டு எக்கானமி வந்து மல்டி டைமென்ஷனல். அதே ஆஸ்பெக்ட்ல சவுத் தமிழ்நாடோட எக்கானமி மல்டி டைமென்ஷனா இது பெரிய பூஸ்டை கொடுக்கும். ஸோ சவுத் தமிழ்நாடு அடுத்த ஒரு 15 ஆண்டுகள்ல பெரிய வளர்ச்சியை காணும் என்ற நம்பிக்கை நிச்சயமா எனக்கு இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க வியூஸ் வந்து கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.